கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தொகுப்பு இது. கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ராசிநாதன் என்பது புதன். அதாவது ஒரே பிளானட் தான் கன்னி ராசி மிதுன ராசி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் இந்த நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கன்னி மற்றும் மிதுனத்திற்கு அவரவர் சுய வாழ்க்கை சற்று தலையை கெடுத்த அமைப்புல கொஞ்சம் போர்க்களமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்குது. இந்த போர்க்களமான சூழ்நிலையில கன்னிராசி நபர்களுக்கு சொந்த தொழில் பண்றீங்கன்னா, தொழில் ரீதியான சில பாதிப்புகள், பின்னடைவுகள் நிறைய உருவாகுது. மிதுன ராசி நபர்களுக்கு சம்பள வேலையில போகக்கூடிய விஷயத்துல நிறைய நெருக்கடிகளையும், அதே சமயம் சில அவச்சொல், சில டார்ச்சர்களையும் நீங்க அனுபவிக்கிற சூழ்நிலைகள் நிறைய போயிட்டு இருக்கு. இது மேஜரான மெயின் பிரச்சனை. இதனை பேஸ் பண்ணி தான் மற்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. காரணம் என்னவென்றால், இந்த 2 ராசிக்கும் உள்ள ராசிநாதன் புதன் ஒரு நீச நிலைமையில மாறக்கூடிய நிலைமை இப்போ போயிட்டு இருக்கு. புதன் நீச நிலைமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நீச நிலைமை சூழ்நிலை கிட்டத்தட்ட மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல முற்றிலும் தன்னுடைய வலுவை இழந்து விடுவார். இந்த மீச நிலைமையில இருக்கக்கூடிய புதன் ஒரு பலகீனமான ஒரு தன்மை. அப்ப பலகீன தன்மையா இருக்கிறதுனால இந்த கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்களுக்கு சரியான விதத்துல எதையுமே அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இருக்காது. ஒரு வில்லங்கமான ஒரு சூழ்நிலையை தான் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப வலிமையே இல்லாத ஒரு காக்கா கூட, அதுக்கு கூட பிரயோஜனப்படாத நபர்கள் கூட உங்களை டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சமுதாயத்துல இருக்க உங்க சூழ்நிலைக்கு மத்தியில ஒண்ணுமே உதவாக்கறைய கூட உங்களை பார்த்து ஏளனமா பேசக்கூடிய நிலைமை, ஏளனமா சிரிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ராசிநாதன் வீக்கான ஒரு அமைப்பு. எல்லா விஷயங்களும் இருக்கும், ஆனா எதையுமே உங்க மனசளவுல மனசார நீங்க எதையும் செய்யக்கூடிய நிலைமையில இருக்காது. சரி, இந்த நிலைமையில எத்தனை நாள் வரைக்கும்? சரி, இந்த டார்ச்சர்கள் எதற்காக இப்போதைக்கு அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நீச நிலைமை மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ராகுவோட தொடர்புலையும் வந்துடும். அதாவது ராகுவோட கிரகணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, இதனுடைய விளைவுகள்ல ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்களுடைய பலம் மற்றும் பலகீனம். நீங்க பலமாக நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயமும் சரிதான், இல்ல பலகீனம், நம்மளால முடியல, ரொம்ப இயலாம அப்படிங்கிற மாதிரி ஒரு பலகீனமான ஒரு அமைப்புல நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரிதான். எது எப்படியாக இருந்தாலும் இந்த நீசமான புதன் வரும்போது உங்களுக்கான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் அவுட் ஆகிடும். சரி, வாஷ் அவுட் ஆனாலும் எப்போதுமே வருஷத்துல ஒரு திரும்ப நீசம் ஆகிறது தான். அப்போ வாஷ் அவுட் ஆனாலும் அந்த நட்சத்திர நகர்வு அடுத்து உத்திரட்டாதிக்கு போகும்போது கொஞ்சம் வலுவாயிடுவார். அடுத்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் வலுவா இருக்கும். அப்போ நீச நிலைமையிலேருந்து சீக்கிரமாக வெளியேறிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய சுய வாழ்க்கை அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியேறிடலாம். ஆனால் இந்த முறை இந்த திருப்பம் நீசமாகுது இல்லைங்களா, நீசமாகி அடுத்தது உத்திரட்டாதிக்கு போனாலே ராகு பக்கத்தில் போயிடும் புதன். அப்போ ராகு பக்கத்தில் போகும்பொழுது ராகு புதனை கிரகணம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மாறிடும். இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் கேட்டிருப்பீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிரகத்தை கிரகணம் பண்ணக்கூடிய, கிரகணம் என்பது முற்றிலும் அழிக்கக்கூடிய தன்மை. கிரக அணம் அப்படிங்கிறத நீங்க பொருத்தி பார்த்துங்க. அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிரகணம் ஆகக்கூடிய சூழ்நிலை புதனை மேலும் முற்றிலும் வலுவிழக்கும். அப்போ ராகுவை விட்டு வெளியில வரும்போடைய காலகட்டம் தான் புதனுக்கு ரிலீஃப். அது கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் முழுக்கவே இந்த நீசமாகி அடுத்து ராகுவோட கிரகணமாகக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ இந்த கிரகணங்கிறத முடிச்சுட்டு மார்ச் ஏப்ரல் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ராகுவை விட்டுட்டு வெளில வரும். அப்போ ராகுவை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய புதன் ஒரு ஃப்ரெஷ்ஷான தன்மையில இருக்கும். புரியுதுங்களா? அடிபட்டு நொந்து நூலாகி எல்லாம் கிளியர் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம எல்லா மருத்துவ சிகிச்சைலாம் எடுத்துட்டு நல்லா பாடியை பூஸ்டப்பாக ஏற்றிட்டு வெளில வந்தோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தன்மை இருக்கும். இது மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம உடம்புலயே ஒரு காயம் வந்துடுச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டோம்னா மருந்து மாத்திரை எடுத்து உடம்பை கிளியர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூழ்நிலை இந்த ராகுவை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய காலகட்டம் புதனுக்கு ஏற்படும்.
கிரகங்கள் அடி வாங்கினா தான் மனிதர்கள் அடி வாங்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது எதுக்காக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்னா, ஒரு சில நபர்கள் கன்னி மற்றும் மிதுனத்தில் தற்சமய சூழ்நிலை வந்து புதன் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு காரணம். நம்ம சிந்திக்கிறது, அதாவது ஒரு ஒரு ஐடியா பண்ணுறதுக்கு ஒரு காரணம். ஐடியா பண்ணி ஜெயிப்பதற்கு ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு முடங்கி போய், நீங்கள் எவ்வளோதான் பிரில்லியண்டாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வடிகட்டின முட்டாள் மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பலகீனமான தன்மை ராகுவை விட்டுட்டு புதன் வரும்பொழுது மட்டுமே அந்த பலகீனம் மறையப்பட்டு சாத்தியமாகும். அதே சமயம் உங்களுக்கு பலம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை கூட ராகு விட்டுட்டு வெளில வரும்போது நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். பலமான விஷயத்தில் கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்கள் இந்த கிரகணங்கிற ஒரு அமைப்பை முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அப்போது பலமும் அடிபட்டு போகுது, பலகீனமும் அடிபட்டு போகுது. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இந்த ராகு விட்டு வெளில வரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி. அந்த ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எப்படின்னா, புதுமையான இடம், புதுமையான நபர்கள், புதுமையான செயல்கள், இதற்கு மேற்பட்டு புதுவிதமான ஒரு தன்மைக்கு மாறுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அமையும். அப்போது இது வரைக்கும் நம்மளால் முடியல, இயலவில்லை, எதுலேயும் செய்ய முடியல, ரொம்ப வந்து டார்ச்சராக இருக்குது, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைக்குள்ளே இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் எல்லை மீறி போகுது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்போது இந்த அதாவது கிரகணத்துக்கு முன்னாடி அப்போது அந்த தன்மையெல்லாம் பலகீன தன்மை அடிபட்டு போகுதுன்னு நான் சொல்ல வர்றேன். அப்போ அந்த கிரகணத்தை முடிச்சுட்டு வரக்கூடிய காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு அப்போ தான் சில ஐடியாக்கள் நல்லபடியாக உதிக்கும். அப்போ நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையாவோ இல்லை நெகட்டிவாவோ இல்லை அவ்வளோதான் நம்ம இன்னும் கதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை வந்து புதுமையாக சில விஷயத்தை மாற்றும். ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த இவ்வளோ விஷயமா சொல்கிறேன்னா, பொதுவாகவே யாருக்காக இருந்தாலும் சில உதவிகள் கிடைச்சாதான் உங்களோட லைஃபு கொஞ்சம் நீண்ட நாட்கள் கொஞ்சம் கூடுதலாகவே நல்லபடியாக வாழ முடியும். அதுலேயும் வந்து இந்த கன்னி மற்றும் மிதுனத்திற்கு அடுத்தவங்க சப்போர்ட் இல்லைனாவே ரொம்ப பலகீனத்தன்மையாக மாறிடுவீங்க. அடுத்தவங்க சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் உங்கள் லைஃப் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பகுதினா மற்றவங்க ஒரு பகுதியாக உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளோ உடைமையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பாதிக்கு பாதியாக நம்பக்கூடிய நபராக இருப்பீர்கள். சுயமாக தனித்து 90% நான் தனியாகவே இண்டிவிஜுவலாக போயிடும் அப்படிலாம் இருக்காது உங்கள் லைஃப்பில். அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னா இந்த உபயராசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் உங்களுடைய கன்னி மற்றும் மிதுனம் வந்து மாட்டிக்கும். உபயராசி உபயராசி நபர்களுக்கு அறிவார்ந்த விஷயத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும். அதே சமயம் முடிவெடுக்கிறதுல நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கும். அந்த இது சரியா, இந்த இது சரியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ முடிவெடுக்கிற அமைப்பில் நிறைய பலகீனமான நபர்கள் இந்த கன்னி மற்றும் மிதுனமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நிலவரம் சரியில்லை. அப்போது பெரிய விஷயங்கள் இப்போதைக்கு செய்யக்கூடாது. தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது. அதே சமயம் பலமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கும். அது திடீர்னு ஏமாந்து போகிறதுக்கு வரும். பலகீனம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அழுது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் வந்து நல்ல வழியான சூழ்நிலைக்கு மாறிடுவீங்க. எல்லா விஷயத்துக்கும் மேலாக ஏன் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன்னாக்கா, இந்த சனி அடுத்த கட்ட நகர்வு இந்த ஏப்ரல் மாதம் தான் நடக்க போகுது. அப்போ சனி 7ஆம் பாவத்தில் வரப்போகுது கன்னிராசி நபர்களுக்கு. அப்போது 50% சப்போர்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போக போகுது. அப்போது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல வரப்போகுது கர்ம விஷயங்கள். கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சனி அந்த இடத்துல நெருங்கக்கூடிய அமைப்பாக வர்றதுனால கர்ம பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ இந்த 2 விஷயங்களும் தற்சமயம் ராசிநாதன் பலகீனமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு நெருக்கடிகளையும் நெருடல்களையும் கொடுத்து விட்டுருக்கும். என்ன செய்ய போகிறா எப்படின்னு தெரியல. உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளில சொல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஆனால் வெளி உலக பார்வைக்கு ஒரு பெரிய போல்டான பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்க முடியாது. ஸோ இந்த தன்மையெல்லாம் மாற வேண்டும் அப்படின்னாக்கா இந்த புதன் ராகு விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டமாக மாறும். அப்போ ராகு விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டமாக வர்றது கிட்டத்தட்ட இந்த மார்ச்சை முடிஞ்சிட்டு ஏப்ரல் வாக்கில் நடக்கும். அப்போ அதன் பிற்பாடு தான் உங்களுக்கு புதிய ரூட்டு, புதிய பிளானிங்கு, புதிய நபர்கள், புதிய இடம் அப்படிங்கிற விஷயம்லாம் அமையும். இது வந்து எல்லா வயதினருக்கும் பொருந்தும். குறிப்பாக இப்போ இந்த கன்னி மற்றும் மிதுனத்திலே இந்த வேளை வந்து சில ஸ்டூடெண்ட் விஷயத்திலே எடுத்துக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளாக. படிச்சுட்டு இருக்க அந்த மாணவர்களுக்கு மத்தியில் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூலில் வாத்தியாராக யாராச்சும் ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் ஒத்து வராமல் போகும். நண்பர்கள் பிரச்சனையாக இருப்பாங்க. வாத்தியாரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் இந்த படிப்பை முடிச்சுட்டு நம்ம வேறு ஸ்கூலுக்கு ஜம்ப் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக ஜம்ப் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்களுடைய சுய வாழ்க்கையிலும் சரிதான்,
பொது வாழ்க்கையிலையும் சேர்ந்தது. எப்படியாக இருந்தாலும் இப்படி தான் நடக்கப் போகிறது. ஸோ ஒரு இறுக்கமான சூழ்நிலையில இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை, கால நேரங்கள், ராகு விட்டு வெளியேற வரக்கூடிய புதன். சரி, இந்த புதன் அதன் பிற்பாடு அதாவது ராகு விட்டு வெளில வந்த பிற்பாடு ஒரு நல்ல நீண்ட நெடிய பல்க்கான ஒரு சூப்பரான 100% தீர்க்கமான நல்ல வாழ்க்கை கிடைச்சிருமா, அமைஞ்சிருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா மிதுனம், கன்னி ராசி நபர்களுக்கும் இந்த வெளியே வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய சுய ஜாதகம் சப்போர்ட் செய்ய வேண்டும். அப்ப சப்போர்ட் செய்யும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல லைஃப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். சுய ஜாதகத்தில் இந்த கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்களுக்கு எந்த லக்கணமாக நீங்கள் இருந்தாலும் அந்த லக்கண ரீதியாக, அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த லக்கண ரீதியாக நல்ல கிரக தசா அமைப்புகள் நல்லபடியாக வரப்போகுது, இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது உள்ள. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு விட்டு வெளில வந்தாலும் இன்னும் 2-3 மாதத்துல நல்லபடியாக வரப்போகுது ஒரு நல்ல தசா புத்தி அப்படின்னாக்கா, நான் சொல்லக்கூடிய ஃப்ரெஷ்ஷான லைஃபு கன்னி மற்றும் மிதுன ராசி நபர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம்.